2019 ஆண்டு 3ஆம் மாதம் 10ஆம் தேதி மாவனல்ல பகுதியில் முகமது தஸ்லீம் என்ற நபருக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டவை. 2019 4/16ஆம் தேதி மட்டக்களப்பு காத்தான்குடியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று வெடிக்க வைக்கப்பட்டவை. 2019 4/21ஆம் தேதி உயிர் ஞாயிறு தாக்குதல். இப்படித்தான் கட்டம் கட்டமாக இடம்பெற்று வந்திருக்கின்றது. இதையெல்லாம் செய்தவர்கள், இதற்கெல்லாம் பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்று பார்த்தால் சஹரான் அஸ்ஸவினுடைய குழுவினர். பல இடங்களில் இவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். பல இடங்களில் இவர்கள் தான் இதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். தெரிந்தும் இவர்கள் கைது செய்யப்படாமல் இருந்திருக்கின்றார்கள். யாருடைய தேவைக்கு அது தான் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அது கண்டுபிடித்தால் நிச்சயமாக அந்த பிரதான சூத்திரதார் யார் என்பது தெரிந்துவிடும். ஆனால் நாங்கள் இதற்கு முன்பதாக செய்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லியிருக்கின்றோம். சுரேஷ் சலே, இப்பொழுது கைதாக இருக்கின்ற சுரேஷ் சலே என்ன செய்தார் என்று சிஐடி நீதிமன்றத்தில் தெரிவிக்கிறார்கள். கட்டுவாப்பிட்டிய புனித செபஸ்டியார் ஆலயத்தை தன்னுடைய உளவாளியினூடாக காண்பிக்க சொன்னவர் சுரேஷ் சலே. யாருக்கு காண்பிக்க சொன்னார்? சஹரான் அஸ்ஸவினுடைய அந்த தீவிரவாத குழுவிற்கு சுரேஷ் சலே ஒரு உளவாளி, புலனாய்வு பிரிவு அதிகாரி. அவருடனாக கட்டுவாப்பிட்டிய சென்ட் செபஸ்டியார் சர்ச்சை காண்பிக்க கூறியிருப்பதாகத்தான் இதுவரை ஆதாரங்கள் இருக்கின்றது, சாட்சிகள் இருக்கின்றது, விசாரணைகளில் அவை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்னொரு புலனாய்வு அதிகாரி ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறார். இதன் பின்னாலே 20 வருட அனுபவம் கொண்ட ஒரு புலனாய்வு அதிகாரி நிச்சயமாக அதற்கு உதவி இருக்கின்றார் என்று சொன்னவுடன் அவர் கைது செய்யப்படுகிறார். பின்னர் அவருடைய குடும்ப செலவுகள் எல்லாம் சுரேஷ் சலே மூலமாக பார்க்கப்பட்டிருப்பதாகவும், அவருடைய மகன், அந்த உளவாளியினுடைய மகனுக்கு எல்லா வசதிகளையும் இந்த சுரேஷ் சலே செய்து கொடுத்திருப்பதாகவும், இவர் விடுதலையான பின்னர் அவரை காட்டி கொடுக்காததன் காரணமாக இன்னொரு தனியார் ஹோட்டலுக்கு அந்த கைதான உளவாளியை வரவழைத்து சாரி அண்ட் தேங்க்யூ என்று சொன்னதாகவும் பல ஆதாரங்கள், தகவல்கள் இருக்கின்றது. இதெல்லாம் யாரும் எழுதிய தயாரித்த கதைகள் அல்ல. இதுவரை செய்யப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில், சேகரிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில், சாட்சியாளர்கள் கூறிய வாக்குமூலங்களின் அடிப்படையில் தான் இந்த அத்தனை விடயங்களும் சிஐடி அதிகாரிகளால் சேர்க்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் இவ்வளவு ஆதாரங்களை திரட்டிய ஷானி அபேசேகர் உட்பட குழுவினருக்கு எவ்வளவு ஒரு பிரஷர் இருக்கும், எவ்வளவு அழுத்தம் இருக்கும். பல இடங்களிலிருந்து அச்சுறுத்தல்கள் கூட இருக்கலாம். அவற்றுக்கு மத்தியில் தான் இப்போது இந்த அரசாங்கத்தின் கீழே, இந்த ஆட்சியின் கீழே உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே விசாரணைகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கிடையில் தான் இவற்றை குழப்பும் விதமாக உதயகமன் எழுதுகிறார் ஒரு புத்தகத்தை. ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதார் யார் என்றதை தேடிய பயணம் என்று எழுதுகிறார்.